Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் மசியல் ஒன்று பண்ண போகிறேன். கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே கீரை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு மணத்தக்காளிக்காய் இது பாருங்கள், மணத்தக்காளிக்காய் இருக்க பாருங்கள், பழம் கூட இருக்கும் அதில். இது பழுத்து இருக்கு பாருங்கள், மணத்தக்காளி பழம். இது அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மணத்தக்காளிக்காய் கீரை மசியல் இன்னைக்கு பண்ண போகிறேன். மணத்தக்காளிக்காய் கீரையோட கொஞ்சோண்டு முளைக்கீரையும் சேர்த்து. ஏன்னா இது எங்கள் ஆற்றுல தான் ஃபுல்லாக, எங்கள் ஆற்றுலேருந்து பறிச்சது. நான் என்னோட தொட்டியில் வளர்த்தது இந்த மணத்தக்காளிக்காய் செடி. அதுலேருந்து நான் உடச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ இந்த மணத்தக்காளிக்காய் கீரையும் கொஞ்சோண்டு அதோட முளைக்கீரையும் சேர்த்து பயத்தம்பருப்பு போட்டு மசியல் பண்ண போகிறேன். பயத்தம்பருப்பு போட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் எஸ்பெஷலி இந்த மணத்தக்காளிக்காய் கீரைக்கு பயத்தம்பருப்பு போட்டு தான் பண்ணணும். குடல் புண், வாய்ப்புண், வயிற்றுப்புண், அதாவது அல்சர்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாயில் புண்ணு வருது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மணத்தக்காளிக்காய் கீரையும் இந்த பயத்தம்பருப்போட காம்பினேஷன் பண்ணினாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதுதான் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இதை ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கி எடுத்துன்னுட்டு, அதுவும் இல்லாமல் இந்த மணத்தக்காளிக்காய் கீரையை வந்து கையால் தான் பிச்சு இது பண்ணணும். நான் வந்து அருவாமனையால் நறுக்க மாட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஆஞ்சு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துன்னுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் மேலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனுடைய மருத்துவ குணம் ரொம்ப நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இதையும் சைட் பை சைட் சொல்கிறேன். பாருங்கோ, கண்டிப்பாக பாருங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் இந்த கீரையை ஆஞ்சி போடும்போது இந்த காயெல்லாமும் அப்படியே போடுங்க. அந்த காய், பழம் இது எல்லாத்தையும் வந்து அந்த கீரையிலேயே போட்டு பண்ணுங்கோ. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த காய், இந்த பழம் இது எல்லாத்தையும் இந்த கீரையிலேயே ஆஞ்சி போட்டு பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான இது என்னென்னா, இந்த மாதிரி பழுத்து இருக்கிற இலையெல்லாம் போட்டுறாதீங்க. கீரையிலேயே பொதுவாகவே கீரை பண்ணுறச்சே இந்த மாதிரி பழுப்பு கலரில் இருக்கிற கீரையோ இல்லைன்னா பூச்சி அரிச்சா மாதிரி இருக்கிற கீரையோ போட்டு பண்ணக்கூடாது. பண்ணினா அது வயிற்றால போகும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மணத்தக்காளிக்காய் கீரையை கையாலேயே பிச்சு வச்சுட்டேன். இதுமாரி இருந்தாலும் நல்லா வெந்துடும், அது நிமிஷத்தில் வெந்துடும். இந்தமாரி கையால் இந்த காய், பழம் எல்லாமே இதோட போட்டு வச்சுருக்கேன். இதுமாரி கையால் தான். இந்த மணத்தக்காளிக்காய் கீரையும் முருங்கைக்கீரையும் மட்டும் அருவாமனையிலையோ கத்தியிலையோ நறுக்காதீங்க. இந்த மாதிரி கையால் பொடி பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை அப்படியே கூட போடலாம், முழுசாவே கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் எது இந்த மணத்தக்காளிக்காய் கீரையும் முருங்கைக்கீரையும் மட்டும் அருவாமனை கத்தி யூஸ் பண்ணி நறுக்காமல் கையால் நறுக்கி போடுறது நல்லது. இதில் நல்ல அயர்ன் சக்தி இருக்குது, அதனால அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இங்கே முளைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். இது நான் வந்து எல்லாம் இந்த கீரை ஃபுல்லாக வந்து பசலைக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி, இந்த மணத்தக்காளிக்காய் கீரை இது எல்லாமே என்னோட பால்கனி தோட்டத்தில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு என்னோட செடியெல்லாம் அந்த டூர் போட்டு காமிக்கிறேன். நான் பால்கனி டூர் காமிக்கிறேன். அதில் எல்லாம் வச்சுருக்கேன் நான். ஸோ அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது நீங்கள் முளைக்கீரையை வந்து வேற கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி இது அருவாமனையில் கட் பண்ணலாம். இதை அருவாமனையில் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்க்கலாம். சில பேர் கேட்பாங்க 2 கீரையும் சேர்க்கலாமா அப்படின்னு. ஸோ 2 கீரையும் தாராளமாக சேர்க்கலாம். சேர்த்து பயத்தம்பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி, அல்சருக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். நான் இதையும் நறுக்கிட்டு முளைக்கீரையும் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பயத்தம்பருப்பை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தான், 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் அது ஊறினா நல்லா சீக்கிரமாக சட்டுன்னு வெந்துடும். ஏன்னா கீரையெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். பருப்பு கொஞ்சம் லேட் ஆகாமல் இருக்கிறது, நல்லா மசிஞ்சு வரணும். மசியல்னு சொல்லுவாள், கீரை மசியல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை. மணத்தக்காளிக்காய் கீரை மசியல். ஸோ அதனால் இந்த பருப்பு நல்லா வேகணுங்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். மணத்தக்காளி கீரையை கையால் பிச்சு போட்டுட்டேன். இதை வந்து நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு
பாத்திரத்தில் வச்சுட்டிங்கனாக்கா தண்ணியெல்லாம் சுத்தமாக இறங்கிடும். தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் நல்ல ஒரு இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற இந்த தட்டு, இந்த சிப்பத்தட்டு அந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வறுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்கனாக்க நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி சூப்பராக க்ளீனாக நன்னா வந்திருக்குது பாருங்கள். அந்த பூவோடு போட்டிருக்கேன் பாருங்கள். பூவு, காய், மணத்தக்காளிக்காய் காய், பழம் எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். மணத்தக்காளிக்காய் கீரையை கையால் தான் பிச்சு போடணும். முளைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் வந்து நீங்கள் அருவாமனையிலையோ கத்திலையோ நறுக்கலாம். இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுதான். இந்த கீரை 2 கீரையும் சேர்த்து போட்டிருக்கேன். மணத்தக்காளிக்காய் கீரை, முளைக்கீரை 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு என்னென்னனாக்க, இது சில பேர் வந்து பருப்பு போடாமல் வெறுமனை தாளித்து மிளகா அப்புறம் அந்த பெருங்காயம் மட்டும் தாளித்து, மிளகா, கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு மட்டும் தாளித்து அப்படியே மசிச்சு வச்சுருவாங்க. அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சுன்னு சாப்பிட்றதுக்குனாக்க கொஞ்சம் இது மசியல்னு சொல்லுவோம். நம்ம கீரை மசியல் அப்படின்னு சொல்லுவோம். கீரை மசியலுக்கு என்னென்னாக்கா கொஞ்சம் பைத்தம்பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணாக்க அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை அரைச்சி விடுறதுக்கு என்னென்ன சாமான்னாக்க தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். தேங்காவோட என்னென்னத்தை போட்டு அரைக்க போகிறோன்னாக்க மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம். மிளகு, ஜீரகம் வந்து துளி 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன். மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதோட போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை முதல்ல நம்ம வேக போட்டுருவோம். இது வெந்துட்டு இருக்கிற டயத்தில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு என்னன்னாக்க, இப்போ நம்ம கீரை மசியலே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி மாக்கல் கச்சட்டியிலையோ இல்லை மண் சட்டியில் இல்லைன்னா மாக்கல் சட்டியில் பண்ணாக்க சூப்பராக இருக்கும். அதனுடைய ருசியும் வாசனையும் மணமும் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால் இதில் வந்து சீக்கிரமாக மசிய வேறு நன்னா மசிஞ்சிடும். அப்படியே கீரை பார்த்தீங்கன்னா நன்னா மசியல்னால் அப்படி இருக்கும். அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து மாக்கல் சட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். திஸ் இஸ் த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மை லைஃப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து இரும்பு, இலுப்பை சட்டி, இந்த மாதிரி மாக்கல் சட்டி, மண் சட்டி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒன்று. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் என் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பழைய முறைப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க வந்து ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் 90 வயசு ஆனாலும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சமையல் பொருள்கள்லாம் வந்து நிறைய கலப்படம் வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம ஏதோ துளியாண்டு ட்ரெடிஷ்னல் வேலை நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்லதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கீரை வகைகள்லாம் வந்து நம்ம வீட்லேயே தொட்டிலேயோ இல்லை நீங்கள் உங்களுக்கு தோட்டம் கிட்ட இல்லை, நாங்கள் இந்த மாதிரி எங்களை மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து தொட்டியில் நல்ல கீரை விதைகள் எல்லாம் போட்டு நல்லா முளைக்க வச்சு நீங்கள் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதனால் இது எங்கள் வீட்டு கீரை. இது வந்து துளி கூட உரம்லாம் இல்லாமல் நான் என்னோட தண்ணி ஊற்றி அந்த கிழநீர் அது இதுன்னு நான் என்னுடைய ஒன்லி என்னுடைய உரம் தான். இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து எந்த உரமோ பூச்சி மருந்தோ எதுவும் இல்லாமல் நான் வந்து பயிராக்கினது கீரை. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி அது. இப்போ நான் வந்து எண்ணெய் இதில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்டி காஞ்ச உடனே கொஞ்சம் இதில் நம்ம பெருங்காயத்தை நல்லா கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் தான் வந்து ஹெல்தி. ஆக்சுவலி அதில் தான் கொஞ்சம் வாசனை இருக்குது. இந்த பொடியிலலாம் அவ்வளோவா வாசனை இருக்க மாட்டேங்கிறது. ஸோ இந்த பெருங்காயம் நல்லா பொரியட்டும். இந்த அரைச்சி விடுறதுல நான் வந்து இந்த வத்த மிளகாவை வந்து பச்சையாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன், வறுக்கலாம் இல்லை. இது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். இது வறுக்கலாம் இல்லை, வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே போடலாம். அது அரைச்சி விடும்போது அது சேர்ந்து கொதிக்கும் போது அதனுடைய வாசனை போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நன்னா பெருங்காயம் பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நன்னா வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயம் தான் வந்து நல்ல வாசனை. ஸோ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பை போடுறேன். கடுகு நல்லா வெடித்து உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பைத்தம்பருப்பு அதில் கொட்டி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக பாதி வேக ஆரம்பித்ததுக்கப்புறம்
இந்த பயத்தம்பருப்பு பாதி வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த கீரையை போடணும். பயத்தம்பருப்போடையே சேர்த்து கீரையை போட்டிங்கன்னா கொஞ்சம் அது வேகிறதுக்கு பயத்தம்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கீரை வந்து சட்டுன்னு வெந்துடும், போட்ட உடனே வெந்துடும். அதனால் இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடித்து உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பயத்தம்பருப்பை நல்லா களைஞ்சி நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இது அப்படியே இந்த தண்ணியோடையே, இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி வேண்டாம், கொஞ்சம் அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து விடலாம். துளியோண்டு தான் தண்ணி வச்சுருக்கேன், மூழ்கிற அளவுக்கு தான் இருக்குது இதில் தண்ணி. ஏன்னா கீரை வந்து தண்ணி நிறையா எடுத்துக்காது, அப்புறம் ரொம்ப நீர்த்தாப்பில் ஆகிடும். அதனால் கீரைக்கு தண்ணி இப்போ அரைச்சி விட்றதுனால தான் இந்த தண்ணி வைக்கிறேன். இப்போ அரைச்சி விடலை, அப்படியே மசிக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாளித்து கொட்டி பண்ணுறோம், அரைச்செல்லாம் விடாமல் பண்ணுறோன்னாக்க தண்ணியே துளி கூட சேர்க்கக்கூடாது. பயத்தம்பருப்பு கிடையாது அதுக்கு, அந்த மாதிரி மசிக்கிறதுக்கு. வெறும் கீரை, கடுகு உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா தாளித்து கீரையில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுடணும், அவ்வளோதான். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தாளித்து போடுற வத்த மிளகா தான் அதுக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க நான் இதில் அரைக்கிறதுக்கு பதிலாக இதில் ஒரு வத்த மிளகாவையும் ஒரே ஒரு மிளகாவை இதில் தாளிச்சுக்கிறேன். ஒரே ஒரு மிளகாவை அதுலேருந்து எடுத்து நான் அரைக்கிறதுக்கு வச்சுருந்ததுலேருந்து எடுத்து இதில் தாளிச்சுக்கிட்டேன். இது ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்படி ஒரு மிளகாவை தாளித்தாலும் தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அதோடையே அரைச்சினாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் தாளித்து ஒரு மிளகா தாளிச்சாக்க அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சோண்டு வேக ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கீரைக்கு வேணுங்கிற உப்பு, கீரைக்கு ரொம்ப உப்பு தேவையே படாது, கீரை வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்ப இந்த பயத்தம்பருப்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். நான் எப்போதுமே தனித்தனியாக தான் போடுவேன், உங்களுக்கு எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீரைக்கு ரொம்ப கம்மியாக உப்பு போட்டால் போகிறோம், ஏன்னா உப்பே தாங்காது கீரை. கீரைக்கு வந்து ஜாஸ்தி உப்பு போட்டால் ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து பயத்தம்பருப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம அரைச்செல்லாம் விட போகிறோங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்புக்கு ஏற்ற அளவுக்கும் அரைச்சி விட்றதுக்கு ஏற்ற அளவுக்கும் தான் நான் உப்பு போட்டிருக்கேன். கீரைக்கு வந்து நம்ம மோர் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு உப்பு போட்டால் கூட போகிறோம், நிறைய உப்பு தேவைப்படாது, போடக்கூடாது, போட்டால் கரிச்சு போயிடும். இது என்ன மனசில் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், கொஞ்சம் பாதி வெந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி எதுக்கு போடுறோம்னா, சப்போஸ் சில பேருக்கு இந்த கீரை ஒத்துக்காது, சாப்பிடாமல் இருந்துட்டு திடீர்னு கீரை சாப்பிட்றவங்களுக்கு, சில பேருக்கு வந்து கீரை ஒத்துக்காது. அதுக்கு இந்த மஞ்சப்பொடி போட்டோம்னா அது கீரை வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அதோடு இல்லாமல் இந்த க்ரீன் வந்து வெந்தாலும் இந்த க்ரீன் கலர், இந்த கீரையோட கலர் வந்து மாறவே மாறாது. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து பாதி வெந்திருக்கு பருப்பு, பாதி வெந்தால் போகிறோம். இப்போ வந்து தண்ணியே விழக்கூடாது, இந்த கீரையில் உள்ள தண்ணி நல்லா விட்டுக்கும், அப்படியே மசிஞ்சு வரும். திறந்து வச்சு நல்லா கொஞ்சம் நாழி கொஞ்சம் ஒரு சிப்பத்தட்டு மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற தட்டை போட்டு மூடி வைங்க. ஓட்டை உள்ள தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நாழி அதுக்கப்புறமா திறந்து வச்சுருங்க. ரொம்ப நாழி மூடி வச்சா எவ்வளோக்கு எவ்வளோ மூடி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வந்து இத்து சொத்தி ரொம்ப இதாக போயிடும், கீரை வந்து தண்ணியாக போயிடும். ஓகேங்களா? அதனால் இப்போ போட்ட உடனேயே செமையாக வாசனை கம்ம கம்மன்னு அடிக்கிறது. பாருங்கள், இந்த சட்டி நிறைய போட்டிருக்கேன். இது மசிச்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது இது எவ்வளோண்டு ஆயிருக்கும்னு பாருங்கள். நான் தண்ணியே விடலை. இப்போது உப்பு இந்த கீரையே இப்போ தண்ணி விட்டுக்கும். நம்ம வந்து நன்னா இதை இந்த பருப்போடு சேர்த்து என்னென்னா கலந்து விட்டுட்டு ஒரு சிப்பத்தட்டு, ஓட்டை உள்ள தட்டை போட்டு அப்படி கொஞ்சம் நாழி மூடி வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் வேகிற நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, அடுப்பு ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன். இது வேகிற நேரத்தில் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கடைசியாக அதை அரைச்சி விட்டு தாளிக்கிறதெல்லாம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து தாளிச்சுட்டு தான் கீரையே போட்டிருக்கோம். அதனால் மேலே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் மேலே தாளிப்பாங்க, நான் முன்னாடியே தாளிச்சிடுவேன், அவ்வளோதான். அதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். அரைச்சி அதில் கொட்டி ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவா. சில பேர் வறுத்து அரைப்பாங்க, நான் வந்து பச்சையாக அரைப்பேன். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியான பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாள். ஸோ இதில் நம்ம வந்து மிளகு,
மிளகா வத்தல், ஜீரகம், தேங்காய் அரைச்சிருக்கேன். ரொம்ப கெட்டிமாக நல்லா தொகையிலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து இதில் வந்து அரிசி மாவு கரைச்சி ஊற்றுவா. நான் அதெல்லாம் ஊற்ற மாட்டேன். அதனுடைய ரியல் டேஸ்ட் போயிடும். அதனால் அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கணுங்கிறதுனால பாருங்க நல்லா செமையாக நான் தண்ணியே விடலை. இந்த கீரை வந்து ரொம்ப நல்ல கீரை, பிஞ்சு கீரையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்ம வீட்டில் இது பண்ணுற கீரையாக இருந்ததுன்னா அவ்வளோ தண்ணி விட்டுக்கும் அது. அதனால தான் நான் தண்ணியே விடலை. அந்த பயத்தம்பருப்புக்கு இருந்த தண்ணி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சு விடுறேன். மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த அரைச்சதை போடணும். இதில் நல்லா மசிச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மசிஞ்சு எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக மசிஞ்சு எடுத்து பாருங்கள், உருவமே தெரியலை பாருங்கள். நல்லா செமையாக மசிஞ்சு எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் போட போகிறோம். அப்புறம் லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக வாஷ் பண்ணி அலம்பி இதில் ஊற்றிட்டோம்னாக்க கொஞ்சம் அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சோண்டு அதை அலம்பி ஒரு துளியோண்டு தான், ஒரு துளி தண்ணி ஊற்றி அலம்பி இதில் ஊற்றிருக்கேன். ரொம்ப செம சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக. தேங்காய், பருப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. பயத்தம்பருப்பு, அதில் இருக்கிற அந்த மணத்தக்காளிக்காய் கீரை இதெல்லாம் வந்து அல்சருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. தேங்காய், இதில் உள்ள பால், தேங்காயில் உள்ள பால் எல்லாமும் ரொம்ப வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது நன்னா தொட்டுண்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு நன்னா பிசைஞ்சுட்டு சாப்பிடுங்கோ, சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கோ. பாருங்க, மணத்தக்காளிக்காய் கீரை மசியல், கீரை மசியல், மணத்தக்காளிக்காய் கீரையும் முளைக்கீரையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ இதை காமனாக சொல்லலாம், கீரை மசியல். கீரை மசியல் ரெடி. இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இதை கொஞ்சம் நாழி கொதிக்க விடணும், லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் பச்சையாக போட்டிருக்கோம், வத்த மிளகாவையும் மிளகு இதெல்லாம் வந்து பச்சையாக போட்டிருக்கோம். லைட்டாக அந்த பச்சை வாசனை, ஆனால் அந்த அதுவே ஒரு வாசனையாக இருக்கும். வறுத்துட்டு அரைச்சி பண்ணுறதுங்கிறது வேறு மாதிரி வாசனையாக இருக்கும், பச்சையாக போட்டு பண்ணுறது வேறு வாசனை. சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்கும். நீங்கள் வறுத்துட்டு வேணாலும் பண்ணுங்கோ, இல்லை இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி வேணாலும் பண்ணுங்கோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு. ஸோ ரெண்டு மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பச்சையாக அந்த வத்த மிளகா மிளகுலாம் பச்சையாக போட்டு பண்ணுறது பிடிக்கல, ஜீரகம் இதெல்லாம்னாக்க நீங்கள் வறுத்துட்டு போட்டு பண்ணலாம். ஆனால் பச்சையாக போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும், அதனால் பண்ணுறேன். வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes கொதிச்சா போகிறோம். ஆல்ரெடி நான் தாளிச்சாச்சு. சில பேர் அப்புறமா தாளிப்பா, நான் முன்னாடியே தாளிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து மாக்கல் கச்சட்டிங்கிறதுனால முன்னாடியே நான் தாளிச்சிட்டேன் அதில். ஸோ அப்புறமா சில பேர் தாளிப்பா, அது மாதிரியும் பண்ணலாம். பிஃபோர் ஆஃப்டர் அது உங்களோட விருப்பம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஏன் முன்னாடி தாளித்தேன்னா அதில் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டேன். அந்த கட்டி பெருங்காயம் வந்து அப்புறமா தாளித்தோம்னா கரையாது. முன்னாடியே தாளிச்சிட்டோம்னாக்க இது வேகிற நேரத்துக்கு அது நன்னாவே கரைஞ்சி இன்னும் சூப்பராக என்ஹான்ஸாக வாசனை கம கமன் நன்னா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால தான் நான் முன்னாடி போட்டேன். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் 2 minutes ஆகிடுத்து, ஒரு 2 minutes கொதிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை மசியல் பயத்தம்பருப்பு போட்டு அரைச்சி விட்டு பண்ணினது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த சட்டி ஃபுல்லாக பண்ணியிருந்தேன், அது இத்திரூண்டாயிடுது. கீரை எப்போதுமே குட்டியாயிடும், ரொம்ப சின்னதாக ரொம்ப குன்னி போயிடும். அப்படி இருந்ததுன்னா தான் அது நல்ல கீரைன்னு அர்த்தம். ஸோ கீரை மசியல் ரெடி. இது நான் ஏன் இந்த மாக்கல் கச்சட்டிலே வைக்கலைனாக்க, அது ரொம்ப நாள் வச்சா இது ரொம்ப ஹீட் அப்படியே இருக்கும், ஹீட் ப்ரிசர்வ்டாக இருக்கும் அப்படியே. அது வந்து ரொம்ப கெட்டியமாக போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு சாத்தில் போட்டுன்னு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது கன்சிஸ்டன்சி. அதனால தான் இது கொஞ்சம் சாத்தில் போட்டுன்னு சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் சட்டியிலேருந்து எடுத்து வெளில வச்சுட்டேன், வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். எல்லோரும் பண்ணுங்க கண்டிப்பாக. கீரை மசியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. See you in the next video. Okay, bye bye. Please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends all traditional videos, traditional food items in my channel. Okay, bye bye.